எப்படி நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய சேஃப்டிக்காக இந்த மாதிரி சஞ்சார் சாத்தி மாதிரியான டிஜிட்டல் ஆப்ஸை கட்டாயமாக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம கரியரில் பார்த்தீங்கன்னா தெளிவான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது கட்டாய தேவையாக இருக்குது. அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை எப்படி ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்றத இப்போ பாருங்கள். மை இங்கிலீஷ் பேட், இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் இன் ஆஃபீஸ், ஹவு இம்ப்ரூவ். நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. மை இங்கிலீஷ் இஸ் பேட் அண்ட் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் இட் பிகாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் மை ஆஃபீஸ். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா என்ன அழகாக இன்ஸ்டண்ட்டாக அது கரெக்ஷன் கொடுத்துச்சுன்ட்டு. இது வெறும் கரெக்ஷன் கொடுக்காத மட்டும் கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸோட அமைப்பை சிம்பிள் ஃபார்முலா மூலிமா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதன் பிறகு தமிழில் கேட்டு உங்களை இங்கிலீஷில் பதில் சொல்ல அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனை வந்து இது கொஞ்சம் வேகமாக கொண்டு போகும். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் தமிழில் பேசிகிட்டு இருந்த ஏஐ உங்களை வந்து இப்போ இங்கிலீஷில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். உங்களை இங்கிலீஷில் கேள்வி கேட்கும்போது உங்களுடைய மேனேஜர் கான்வர்சேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், குரூப் டிஸ்கஷன் போன்ற இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை உங்களை இங்கிலீஷில் பேச வச்சு ஜஸ்ட் ஒரு டைம் பண்ணால் மறந்துடும் அப்படின்றதுனால மீண்டும் மீண்டும் உங்களை அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த செக்மெண்ட்டில் உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிகேட்டராக மாற்றும். இதெல்லாம் போக கோர்ஸில் உங்களை அக்கௌண்டபிளாக வைக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். வாட்ஸ்அப்பு, புக்ஸு, வீடியோஸு இதன் மூலிமா இங்கிலீஷ் கற்றுக்கிறேன்னு நம்ம வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸை பயன்படுத்திக்கங்க. வணக்கம், ஜெய்ஹிந்த். பாகிஸ்தான் உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தலான, ஒரு தேவையில்லாத ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றாடம் சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ஏன் பாகிஸ்தான் பற்றி பேசும்போது மட்டும் இவ்வளோ கோபம் அப்படின்னு சொல்லிட்டு. கோபம்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேக்ட்ஸை வச்சு தான் நான் பேசுகிறேன். உலகத்துக்கு ஒரு தேவையில்லாத நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். இப்போது இந்த உதாரணத்தில் பாருங்கள். ஒரு 25 வயது மாணவன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெலாவேரில் படிக்கக்கூடியவன். மெரிட்டில் நல்லா கவனிங்க, படிப்புக்கும் பயங்கரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நிகழ்வை பாருங்கள். 25 வயது பாகிஸ்தானில் பிறந்த ஒரு மாணவன் ஸ்காலர்ஷிப் எடுத்துகிட்டு, நல்ல பெஸ்ட் ஆஃப் த பிரெயினை தான் எடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் டெலவேரில் இவன் இருக்கிறான். நவம்பர் 24 நடுராத்திரி டெலவேரோடைய காவல்துறை மிக முக்கியமான ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. அவனுடைய ரூமை போய் ரைட் பண்ணும் பொழுது மாடிஃபை பண்ணப்பட்ட துப்பாக்கிகள், தோட்டாக்கள், குண்டு துளைக்காத பாடி வெஸ்ட்டு, அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஷூட்டிங்கை பண்ணுறதுக்கு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் கண்மூடித்தனமான ஒரு துப்பாக்கி சூடை நடத்தி, எப்படி இந்த அஜ்மல் கசாப் இங்கே பண்ணானோ, மும்பையில் பண்ணானோ, அதே மாதிரியான ஒரு நிகழ்வை பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக மேப் எல்லாம் போட்டு அதற்கான திட்டத்தை தயாராக இருந்திருக்கான். நான் வந்து மார்ட்டியர், நான் வந்து தியாகி, இதனால் எனக்கு வந்து சொர்க்கம் கிடச்சிருன்னு சொல்லிட்டு, அந்த சொர்க்கத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரில, நரகம் கூட கிடையாது, உங்களுக்கு எந்த நரகத்தில் போவாங்கன்னு தெரியாது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் முன்னாடி, ஜஸ்ட் ஒரு 2 நாள் முன்னாடி இதை வந்து கண்காணிப்பில் வச்சு அவங்க இன்டெலிஜென்ஸ் பிரிவுலாம் சேர்ந்து கடைசியாக வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்மான் கான். லுக்மான் கான் அப்படின்றவன் 25 வயது பாகிஸ்தானி மாணவன். அமெரிக்காவில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான். சின்ன வயசில் அமெரிக்காவுக்கு போயிருந்தான். அதன் பிறகு இவனுக்கு அமெரிக்க குடியுரிமை அப்படின்னு கிடைக்கிது. அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் டெலவேர், அவங்க ஒரு ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு மாணவனாக இருக்கான். நாம் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலிமா பார்க்கும்போது இவன் மேலே கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. கிரிமினல் ரெக்கார்டு இல்லாத ஆட்கள் மேலே காவல்துறையோ உளவு அமைப்புகளோ பெரிய அளவுக்கு வந்து கண்காணிப்பு வந்து அப்படின்றது செய்ய மாட்டாங்க. எந்த விதமான ஒரு ரேடிகலைசேஷனுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. வாட்ச் லிஸ்ட்டில் கிடையாது, அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி கிடையாது. எல்லார்கிட்டையும் சகஜமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நண்பர்கள்கிட்ட அவங்க சுற்று வட்டாரத்தில் பேசும்போது அவனை பற்றி அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் சில ஃப்ளாக் ரைஸ் பண்ணுறாங்க. சமீப காலங்களில் ஒரு மாற்றம் தெரியுது, யார்கிட்டையும் அதிகமாக பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ரேடிகலைசேஷன் அப்படின்றது எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல், கேன்சரை விட, அணுவாயத்தை விட மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது இங்கே கிளியராக பார்க்கலாம். ஸோ கிளியர் கட்டாக ஒரு சோஷியல் ஐசோலேஷனில் போகக்கூடிய ஒருத்தன் ஒரு ரேடிகலைஸ் ஆகிறான் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அடுத்ததுன்னா இதோடைய அரெஸ்ட் வந்து எங்கன்னு பார்க்குதுன்னு பாருங்கள். நவம்பர் 24 நடுராத்திரி கேன்பி பார்க் வெஸ்ட் டெலாவேரில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து இந்த லுக்மான் கான் அப்படின்றவன் தனியாக உட்காந்துக்கிட்டு ஒரு பிக்கப் ட்ரக், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கில் தனியாக உட்காந்துட்டு இருக்கான் ஒரு பார்க்கில். அந்த பார்க்கோடைய விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து நின்றுட்டு இருக்கான்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவனை வெளியில் போக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க புலனாய்வு அமைப்பு வந்து இவன் ரேடாரில் இல்லை. இப்போ இவன் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்து இவனை தொடர்ந்து இவனை கண்காணித்து டிஜிட்டல் சர்வீலன்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சாங்களா? கிடையாது. காவல்துறையினர் பார்க்குக்கு போகிறாங்க, ஒரு வண்டி நின்றுக்கிட்டு இருக்குது. அந்த வண்டி அந்த இடத்துல நிற்கக்கூடாது. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா மெகாஃபோன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வண்டியை மூவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த காவல்துறை அதிகாரி ஜஸ்ட் இது ஏதோ ஒரு ஸ்பார்க் அவருக்கு வந்து பிறகு அந்த வண்டியை சோதனை பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. இது வந்து ஒரு பியோர் போலீஸ் மூலை. போலீஸ்க்கு வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நடக்கிறது என்னன்றது முதல்லே தெரியும். அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர், அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி இவனை போய் சோதிக்கிறார், அந்த வண்டியை போய் சோதிக்கினார். சோதித்த பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, ஒரு தனி ஆள் ஒரு ட்ரக்கில் எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விசாரணையை துவக்கிறார். விசாரணையை துவக்கி வண்டியை சோதனை பண்ணும்போது .357 ஒரு கிளாக் பிஸ்டல், இதை வந்து மாடிஃபை பண்ணி, ஏன்னா பிஸ்டலில் நீங்கள் ஒரு தடவை அழுத்துனீங்கன்னா ஒரு குண்டு போகும், இதை மாடிஃபை பண்ணி ஒரே தடவை ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் மாதிரி பல குண்டு போகிறதுக்கான ஒரு மாடிஃபிகேஷனை அவன் பண்ணியிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 27 ரவுண்டு மேகசின், உடனடியாக எடுத்து சுடுறதுக்கான மேகசின். அப்புறம் தான் மேலே குண்டு பட்டா தற்காத்து கொள்றதுக்கு அந்த புல்லட் ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய டாக்டிக்கல் ஆர்மர் பிளேட்ஸு, பைனாகுலர், லேப்டாப், மார்பிள் நோட் புக், உள்ள சர்விலன்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல், எங்கே போய் அந்த துப்பாக்கி சூட நடத்தணும், எத்தனை பேரை கொல்லணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்ற கம்ப்ளீட்டாக ஒரு இது இருக்குது. இந்த காவல்துறையினருடைய இந்த விசாரணைக்கு பிறகு, இந்த ஆயுதத்தோட பறிமுதலுக்கு பிறகு இவங்க உடனடியாக அவங்களோட புலனாய்வு அமைப்பான FBI வந்து அலர்ட் பண்ணுறாங்க. FBI வந்து உடனடியாக இவனை போய் இவனோட வீட்டை போய் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா AR ஸ்டைல் ரைஃபிள், ரெட் டாட் ஸ்கோப்போட, இந்த ரெட் டாட் ஸ்கோப்புன்றது இராணுவத்தில் பயன்படுத்தப்படுறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த ரெட் டாட் ஸ்கோப்பை நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய நண்பர் வேலன் அவர்களுடைய இக்னெட்டா ஹோலோகிராம்ஸில் போய் நம்ம சோதனை பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற அளவுக்கான இதுவுமே அவங்ககிட்ட இருந்திருக்குது. பிறகு இன்னொரு கிளாக் பிஸ்டல், அதையும் வந்து இவன் மாடிஃபை பண்ணியிருக்கிறான். இதில் ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 1200 தோட்டாக்கள் போகக்கூடிய ஸ்பீடில் இந்த மாடிஃபிகேஷன் அப்படின்றது நடந்திருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவனுடைய மார்பிள் நோட் புக்கில் அவன் வந்து ஸ்க்ரீன் சேவராக போட்டு வச்சுருக்கிறது, கில் ஆல் மாட்டிடும், எல்லாரையும் சாவடி, நீ வந்து தியாகியாவு அப்படின்ட்டு தான். அதன் பிறகு இதோடைய ப்ரைமரி டார்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெலாவேரோடைய போலீஸ் ஸ்டேஷன், கையில் வரைஞ்ச மேப்பு, சிட்டியோடைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட், ஒரு கேம்பஸ் போலீஸ் ஆஃபீஸரை குறிப்பாக டார்கெட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தின பிறகு இந்த நகரத்தை விட்டு எப்படி தப்பிக்கிறது, எந்தெந்த இடத்துல டாக்டிக்கலாக வெப்பன்ஸை வைக்கலாம், எந்தெந்த இடத்துல காவல்துறையினர் எந்த மாதிரியான சோதனை பண்ணுவாங்க, மெட்டல் டிடெக்டர்ஸ் எங்கே இருக்கும், ஃபிசிக்கல் பீட், போலீஸோட ஃபிசிக்கல் பீட் எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா இடத்துலையுமே கிளியர் கட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராசிக்யூட்டர்ஸோட அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமெடிடேட்டட் அசால்ட் பிளான், திட்டமிட்ட சதி. இது வந்து எதாச்சியாக போய் மனநிலை, இப்போ இந்த ஒரு செட் ஆஃப் மீடியா பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாதவர்னு ஒரு டேக் ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் பக்காவாக உட்காந்து பிளான் பண்ணியிருக்கான். வார்ஃபேர் டெக்னிக், இராணுவ அளவுக்கான ஒரு அதிகாரி அளவுக்கான வார்ஃபேர் டெக்னிக் வந்து அதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டட் மிலிட்ரி ஸ்டைல் ஆப்ரேஷன். இது வந்து எதாச்சியாக போய் ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் கிடையாது, ஒரு கால்குலேட்டடான மிலிட்ரி ஸ்டைல் ஆஃப் ஒரு இதுதான் இங்கே பார்த்துருக்கோம். இப்போது இதோட மோட்டிவ் என்ன தெரியல, பட் இவன் என்ன சொல்கிறான்னா தியாகி மார்ட்டியர் ஆவர் தான் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் யூ கேன் டூ. உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனை அப்படின்றது இந்த மாதிரி பயங்கரவாதியாக மாறி அப்பாவி மக்களை சுட்டு கொண்டுட்டு அதில் வந்து தியாகம் பண்ணுறதான்ட்டு. இது வந்து மனநோய். இது வந்து ஜஸ்ட் ரேடிகலைசேஷன் கடந்து போக முடியாது, இது ஒரு மனநோய். இது கிளியர் கட்டான ஒரு ஜிகாதிஸ்ட் ஐடியாலஜி. ஏதோ ஒரு பர்சனல் கிரீவன்ஸ் இருக்கும், அரசாங்கம் இது சரியில்லை, சாலைகள் நம்ம பார்க்குறோம் அன்றாடம், ஒரு வெறுப்பு இருக்க தான் செய்யுது, எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அதுக்காக எல்லாரும் துப்பாக்கி தூக்கிட்டு நாட்டுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு எதிராகவும் போகக்கூடாது, போகவும் முடியாது. இது வந்து ஒரு மாட்டிய டோம் நரேட்டிவ் அப்படின்றது கிளியர் கட்டாக ஒரு இடத்துல வந்து வருது. இந்த ஜிகாது உயிர் தியாகம் அப்படின்றது கிளியர் கட்டாக வருது. அதன் பிறகு இப்போது யூஎஸோடைய ஆக்டிங் அட்டார்னி ஜெனரல் ஓவரால் இது ரொம்ப மிக முக்கியமான கேஸாக இது போயிருக்கு. இந்த இடத்துல தான் இவங்களுடைய கம்ப்ளீட் இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ கரண்ட் சார்ஜஸ், இவன் மேலே இருக்க குற்றப்பத்திரிக்கை ரெசிஸ்டிங் அரெஸ்ட். நீங்கள் அமெரிக்காவில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கம்முன்னு இருக்கிறது தான் இது. அரெஸ்ட்டை ரெசிஸ்ட் பண்ணிங்கனால அதே அமெரிக்கா அதுபடி குற்றம். கன்சீல்டு டெட்லி வெப்பன்ஸ், மல்டிபிள் வெப்பன் ரிலேட்டட் அஃபென்சஸ், அடிஷ்னல் சார்ஜஸ் பெண்டிங் வித் FBI இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது தான் கிளியர் கட்டான இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது ட்ரம்ப் மாதிரியான இந்த டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ், அசீம் முனிரை வந்து
தன்னுடைய ஃபேவரட் ஃபீல்ட் மார்ஷல்னு சொன்னது, பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சேர்ந்து பயங்கரவாதத்தை வந்து கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்ன இந்த காமெடிலாம் போயிட்டு இனி பாகிஸ்தானியர்கள் எந்த நாட்டில் போனாலும் அவங்கள வந்து சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய நிலமையில தான் உலகம் இருக்குது. இத்தனைக்கும் இவன் சமீபத்தில் பாகிஸ்தான்லேருந்து போனவங்க கிடையாது. சின்ன வயசில் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒரு நபன். என்னைக்கு நீங்கள் ஒரு நாட்டோட குடியுரிமை வந்து நீங்கள் பெறீங்களோ, நீங்கள் அந்த நாட்டோட பிரஜை, அந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நாட்டில் இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது. 1000 காரணங்கள் இருக்கலாம், 1000 குறைகள் இருக்கலாம். அதை தீர்க்கறதுக்கு சட்ட ரீதியாக போராடணும், அரசியல் ரீதியாக போராடணும். அதை விட்டுட்டு இவன் போய் உள்ளே போயிட்டு அங்கே ஆன்லைனாக ரேடிக்கலைஸ் ஆகி சொந்த மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த வாழ்வை அவ்வளோ பெரிய வாழ்வை கொடுத்த அந்த நாட்டு மக்களே கொல்ற அளவுக்கு போகிறான்னா, ட்ரம்ப் போன்ற இந்த சர்வதேச தலைவர்கள் டிரான்சாக்ஷனலாக எதை வச்சு பார்க்குறதும், இந்த மாதிரி பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத நாடை கட்டுக்குள்ளே கொண்டு வராமல் இந்த நாட்டோடைய அந்த இராணுவ ஆட்சி மற்றும் இந்த ஜிகாதி அமைப்புகளை இன்னமும் உருவாக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது நிச்சயமாக அது எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் நான் சந்தித்தேன் இன்றைக்கி. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், பாகிஸ்தானியர்களை பற்றி உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கமெண்ட்டில் போடுங்க. அதே மாதிரி இந்தியர்களையும் பாகிஸ்தான்லையும் இந்த அடையாள ரீதியாக அவங்க பாகுபாடு பண்ண முடியலன்ற ஃபேக்ட்டுமே இருக்குது. ஏன்னா பல இடங்களில் யூகே மற்றும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடாவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் நடத்தக்கூடிய ஹோட்டல்களுக்கு எல்லாத்துக்குமே இந்தியாவோடைய பேர் தான் இருக்கும். இந்தியன் பெவிலியன், இந்தியன் ஃபுட்டு, பஞ்சாபி ஃபுட்னு இப்படி தான் வச்சுருப்பாங்களே தவிர சொந்த ஒரு அடையாளமே இல்லாத பாகிஸ்தானை சேர்ந்தவன்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படக்கூடிய மக்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்லைனில் சோஷியல் மீடியா பதிவுகளில் போடும்போது தயவு செய்து சவுத் ஏஷியன்ஸ்னு போடாதீங்க, தெற்காசியர்கள்னு போடாதீங்க. இந்தியா வேறு, பாகிஸ்தான் வேறுன்ற அந்த விழிப்புணர்வை நீங்கள் வாழக்கூடிய நாடுகளில் கொண்டு வருங்க. இதனால தான் நான் சொல்லுவேன், பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு விஷப்பாம்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு காடு. நிச்சயமாக இது உலக நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, இல்லை ஏதாவது ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய நாடு நிச்சயமாக கிடையாது. இவங்க தூக்கி வச்சுட்டு எவ்வளோ கொஞ்சிட்டு இருக்காங்க போகிறாங்கன்னு தெரியல. அமெரிக்காவுக்கு பட்டாதான் புத்தி வரும் அப்படின்றது தான் இருக்குது. பட் அந்த மக்கள் பாவம் என்ன நடக்குன்ற இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.